ஐஸ்வர்யாவ கருந்தேல் கொட்டுனதால ரொம்பவே சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாமே இவங்கள காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம். மெடிசன் குடுத்தா ஒர்க் ஆக மாட்டேங்குது. பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி பையனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அவங்கள செக் பண்ணுற டாக்டர் உங்களுக்கு ட்வின்ஸ் பேபி இல்லையா, பையனை மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை இந்த மாதிரி சனிக்கிழமை ஆனால் குழந்தைங்கள நாங்கள் சேஞ்ச் பண்ணிப்போம், பாப்பா இப்போ அங்கே இருப்பா அப்படின்னு சொல்லவும், சரி இப்போ பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லவும், உடனே இவங்க அங்கே இருக்கிற மலருக்கு கால் பண்ணுறாங்க. மலர் உடனே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நீ கடவுள் தான் மீனாட்சியை காப்பாற்றினது, இந்த கருந்தேல் பாப்பாவை கொட்டியிருக்க வேண்டியது, இப்போ ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே படபடப்பாக பேசுகிறாங்க. அதை கேட்டோடனே தமிழ்ச்செல்வி கை காலே ஓடலை. வெளியில் அப்பத்தா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னோடனே அவங்களும் ரொம்ப பயந்துடுறாங்க. ஐயோ கடவுளே, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிடவும், இல்லை ஐஸ்வர்யா சித்திற்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. அங்கே போய் நம்ம இழப்புல செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, இல்லைம்மா வீட்டுக்கு போனாலும் நிம்மதியாக இருக்க முடியாது, அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலையே, தேள் வர கொட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மலர்கிட்ட கேட்குறாங்க, ஐஸ்வர்யா தேள் கொட்டினதுக்கப்புறம் கான்ஷியஸில் இருந்தாங்களா இல்லை மயக்கத்தில் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கான்ஷியஸில் இல்லை மயக்கத்தில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு எல்லாருமே பரபரப்பாக வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அத்தை ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. சேதுபதியும் பாவம் ஐஸ்வர்யாவுக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் ரொம்பவே பதட்டத்தில் இருக்காரு. அவங்க அப்பா இருந்துக்கிட்டு, இரியா டாக்டர் தான் சொல்லியிருக்காங்கல்ல என்ன எது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியும் அந்த பொண்ணை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதிக்கு தைரியம் சொல்கிறாங்க. இப்போ தமிழ்ச்செல்வி இங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு வேளை ஐஸ்வர்யா காப்பாற்றுறதுக்காக எப்போ மாதிரி பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது விஷயம்லாம் பண்ணி ஐஸ்வர்யா பொழைக்கிற மாதிரி காட்ட போகிறாங்களோ என்னமோ தெரியல. என்னெல்லாம் நடக்க போகுது அடுத்தடுத்த எபிசோடில் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.